பன்னீர் பட்டர் மசாலா தான் நான் வீட்டிலேயே பண்ணுறேன். அது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் பண்ண போகிறேன். பன்னீர் வந்து குட்டி குட்டியாக வெட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து மெயின் ஸ்பெஷலாக வந்து இந்த சுஹானா பன்னீர் பட்டர் மசாலா மிக்ஸு இதுதான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இந்த மசாலா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அது பாருங்கள், கப்பில் ஊற்றி வச்சுருக்கேங்க. அப்புறம் அமுல் பட்ரு வந்து எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன் லைட்டாக கார்னிஷிங்காக. பன்னீர் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லாயிருக்கு. அப்படியே பன்னீர் ஃப்ரை பண்ணாமல் போட்டால் அது ஒரு மாதிரி கிறிஸ்பியாகவே இல்லை, அது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி தோசைக்கல்லில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து மிக்சியில் அடித்து ஊற்றிக்கோங்க. அடித்து ஊற்றிட்டு அப்புறமா வந்து நான் இதில் வந்து 2 பட்டர் சேர்த்திருக்கேன். 2 அந்த